ஹாய் காய்ஸ், நான் தெரிறேண்ணா வாய்ஸ் நல்லா கேட்குதா? இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அமர்தி பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்களே பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம டூ வீலரு பக்காவாக தொடச்சி ஃப்ரெஷ்ஷாக ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க. வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள். கேமரா லைட்டாக தூக்கட்டோமா மேலே, இருந்தாலும் தூக்கினா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, வங்கி ஒருத்தன் போகிறான். தெரியுறேண்ணா, பக்காவாக தெரியுறேன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு தான் இது இருக்குல்ல, போகலாம் வாங்க. போன டைம் வந்தேன், தண்ணி பயங்கரமாக போச்சு. இந்த டைம் தண்ணியே போல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. போகலாங்களா? அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். தண்ணி சுத்தமாக இல்லைங்க. பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து இங்கே மாட்டியிருப்பேன். பார்ட் 2 வீடியோவில் இப்போ கேமரா இங்கே வச்சுருக்கேன். பார்ட் 1 வீடியோவில் இங்கே இருக்கும் கேமரா. சுத்தமாக தண்ணி காணுங்க கீழே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுங்களா? இந்த இடத்துல தான் வந்து பார்ட் 1 எடுத்தேன் வீடியோ. இப்போ அதே இடத்துலேருந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சூப்பராக எவ்வளோ தண்ணி போச்சு இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் வந்து உக்காந்துருந்தேன் அன்றைக்கி. இந்த இடம்லாம் அவ்வளோ தண்ணி போயிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா தண்ணியே காணும். வறண்ட போன பூமி மாதிரி இருக்குது. கொடுமை. ஆலம்பதி போயிட்டு வரலான்னு, சரி அமர்தி போயிட்டு வரலாம். தாத்தா எல்லாரும் குறுகுறுன்னு பார்க்குறாரு. அந்த பக்கம் நல்லா இருக்குது, ஆனால் மேலே போட மாட்டாங்க. இதோட லாஸ்ட்டு. இதுக்கு மேலாம் போனால் அவனை உதைப்பாங்க. அந்த பக்கம் எதுவும் போட்டிருக்காங்க போர்டில். நம்ம இப்படியே திரும்பிடலாம். டைம் ஆயிடுச்சு. மணி வந்து 2-3 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தாத்தா வேறு குறுகுறுன்னு பார்க்குறாரு. மழை சூப்பராக இருக்குது. ஏறிடுறா கைப்புள்ள. இந்த அக்கா தான் தண்ணி பிடிச்சிருந்தாங்க அன்றைக்கி. நம்ம ஊர் இப்படியே போச்சு நிலமை. குமார் நம்ம ஊர் இப்படி ஆகிடுச்சின்னு நான் நினச்சி கூட பார்க்க முடியல என்னால். வெயில் மண்டையை குலைக்கிறது. இந்த மொட்டை வெயிலில் எங்கடா போயிட்டுருக்கேன்னா, எப்படியும் இன்றைக்கி அமர்தி ஜூலாம் லீவ் விட்டாங்க. அமர்தி வந்து அமர்தின்னு இல்லை, வேறு ஒரு ஃபுல்லாகவே ஒரு மினி லாக்டவுன் மாதிரி தான் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி என்ன டே? எலெக்ஷன். ஆமாம், எலெக்ஷன் டே. ரோடு வேறு சரியில்லை. இன்றைக்கி எலெக்ஷன் டேனால் தெரிதுங்களா எலெக்ஷன் டே இல்லைங்களா? அதனால் வந்து எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு எல்லா கடையுமே, டீ கடை காஃபி கடை 2 தான். பார்த்தா இதுக்கு ஹோட்டலு சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லா ஹோட்டல் சின்ன சின்ன கடைலாம் லீவ் விட்டாங்க. டீ கடை ஒரு சில இடத்துல இருக்குது. கரும்பு ஜூஸு, தர்பூசணி கடை, அப்புறம் பலாப்பழம் கடை, ஓகேங்களா, இந்த மாதிரி கடைலாம் இருக்குது. அதே மாதிரி ஃபேர் பார்ட்ஸ் கடை ஒரு சில கடை இருக்குது. வேறு என்ன கடைலாம் பார்த்தேன், நிறைய கடை, பெரிய பெரிய எலக்ட்ரிக்கு. இன்றைக்கி எங்கள் தலைவர் வேறு ஓட்டு போட்டு ஏசி எடுக்க போகிறேன்னாரு என் ஃப்ரெண்டு. ஆனால் இன்றைக்கி ஏசி கடையே லீவ் விட்டுக்கிறாங்க, ஓகேங்களா. எல்லா கடையும் லீவ் விட்டாங்க இன்றைக்கி. எல்லா கடையும் லீவ் விட்டாச்சு. சூடு ஆகுமான்னு தெரில. வேறு ஃபோனு வேறு பயங்கரமாக ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். இதான் தண்ணி வர பாதை தான், ஓகேங்களா. தண்ணியே போல பாருங்கள், பயங்கரமாக தண்ணி வர பாதை. காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்களே. வேணாம் நீ கொடுக்காத, நீ போ. காப்பி ரைட்ஸ் உன்னால் கொடுத்துருவாங்க. அதாவது எல்லா கடையும் நீ லீவ் விட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே மாதிரி, ஓகேங்களா. சினிமா தேட்டர் கூட லீவ் விட்டாங்க. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரலும் எந்த கடையும் இருக்காது, ஓகேங்களா. இது எந்த அறிவிப்பும் அறிவிச்சாங்களான்னா எனக்கு தெரிலங்க, ஓகேங்களா. நீங்கள் யாருன்னா பார்த்து அறிவிச்சிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். உண்மையாக எனக்கு தெரில சீரியஸாக. ஏன்னா சினிமா தேட்டர் கூட பார்த்தேன், லீவ் விட்டாங்க. சர்ச்சு கோயிலெல்லாம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி தான் தோணுது, ஆனால் தெரியலங்க. அமர்தி ஜூ வந்து லீவில் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள். வெள்ளையங்கிரி கூட லீவ் விட்டாங்க.
இப்போ நம்ம எங்கடா போய்ட்டுருக்கோன்னா தண்ணி இல்லாத ஒரு காட்டுக்கு போக போகிறோம். ஓகேங்களா, தண்ணி இல்லாத ஒரு காட்டுக்கா. மைக் வேறு ஒர்க் ஆகுதான்னு தெரியல. இந்த ரோட்டில் பள்ளத்தில் விட்டு போகிறதுக்கு ரிட்டன் இந்த ரோடு வரவே மாட்டோங்க. நம்ம இப்போ ஜமுனாமுத்தூர் போக போகிறோம். இந்த மொட்டை வெயிலில் மணி வந்து 12 மணிக்கு கிளம்புன வீட்டிலேருந்து. ஆஹா, ரோடே காணும் காய்ஸ். என்னடா இது, என் டயர் தாங்குமா? கொடுமை. நான் பேசுறது வேறு மைக்கு கட் ஆகிடுமோ பயமாகுதே காய்ஸ். என் வண்டி வேறு தடுமாறுறான். ஆனால் உண்மையாக ஸ்பெண்டர் மாதிரி ஒரு வண்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருந்தேன்டா. நான்லாம் சூப்பர் வண்டிங்க ஸ்பெண்டர். ஏன்னு சொல்கிறேன்னா, உண்மையாக ஒரு நேற்று ஒரு 200 பெட்ரோல் போட்டேன். இப்போ ஒரு 200 பெட்ரோல் போட்டேன். அரை டேங்க்கில் இருந்துச்சு. ஓகேங்களா, அரை டேங்க்கில் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இது பாருங்கள். இப்போ 200 வரும்போது போட்டுன்னு தான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 குத்தா கூட நல்ல மைலேஜ் தாங்க. ஓகேங்களா, ரெட்டவால் குருவி போகுது. ஒரு 40 குத்தா கூட. இந்த ரோட்டில் வந்து யாருமே கிடையாது. ஊருக்காரங்க போகிறது வரது. ஓகேங்களா, அமிர்திக்கு போகிறது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தால் 20 கிலோமீட்டர் நம்ம அமிர்தி வரணும், வேலூர் வரணும். அந்த பக்கம் போனால் ஒரு 37 கிலோமீட்டர் ஜமுனாமுத்தூர் போகணும். இதுக்கிடையில் சென்டரில் இருக்கிற ஊருங்க வந்து இப்படி அப்படி கிராஸ் ஆகிப்பாங்க. இது வந்து முழுக்க ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பொருள், இது உங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டுக்கு சொத்து. ஓகேங்களா, இங்கே வந்து எதுவுமே வந்து தப்பான ஒரு முயற்சி கூட பண்ணக்கூடாது. இங்கே மரம் வெட்டுறேன், இங்கேருந்து எதனா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்லாம் கூட எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம கூலிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இடம். ஓகேங்களா, சில்னஸ் டைமில். இப்போ வந்து வெயில் வந்து உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வெயில். ஓகேங்களா, சத்தியமாக முடியல. ஆஹா, தண்ணி. ஓகேங்களா, தண்ணி இருக்குது. இது வந்து இது எப்படி சொல்கிறது, பயங்கரமான வெயில். வேலூர்லேயே வெயில் முடியல. நான் போன டைம் வரும்போது செம்ம தண்ணி போச்சு. இந்த டைம் தண்ணியே இல்லை, வறண்டு போச்சு. ஓகேங்களா, மழை பெஞ்சுன்னா இந்த இடத்துல அவ்வளோ தண்ணி போகும், உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜமுனாமுத்தூரில் அலோவ் பண்ணுவாங்களான்னு கண்டிப்பாக தெரில. ஏன்னா எலெக்ஷன் டைம் இல்லைங்களா, எல்லாம் லீவ் விட்ருப்பாங்க. என் ஃபோனு வந்து செம்ம ஹீட்டு. உள்ளே வந்து டவரே இல்லை சுத்தமாக. ஜியோவும் இல்லை, பிஎஸ்என்எலும் இல்லை, ஏர்டெலும் இல்லை. 3 சிம் யூஸ் பண்ணுற இடம்னா இல்லை, ஒரு சிம் தான் யூஸ் பண்ணுறேன். யாரோ ஒரு ஆயா நந்து போகிறாங்கப்பா அவங்க வெயிலில். என்ன பண்ணுறது, காலில் செப்பலாவது போட்டிருக்காங்களா, அது கூட இல்லாமல் வந்து போயிட்டுருக்காங்களே. எப்படி சூடில் ஆயா, பயமாக இருக்கு ஐயா, மனசு கஷ்டமாக இருக்குங்க. நம்மக்கிட்ட கூட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லைங்களே காசை தவிர. அவங்க போய் எங்கே போய் வாங்கி சாப்பிடுவாங்க, எங்கே போய் கூட்டு போய் விடுறது. இது கூட நீர் வச்சு தான் போடுறது. எங்கே போனாலும் போர் அடிக்குதுங்க. சரி, அதனால் ஒரு விளாக் எடுக்கலைன்னா வியூஸ் குறையுது. ஓகேங்களா, விளாக் அதாவது வீடியோ எடுத்து போடலைன்னா வியூஸ் குறையுது ஆட்டோமேட்டிக்காக. ஃபாலோவர்ஸ் அன்ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளெல்லாம் யாருக்குங்க பிடிக்க போகுது. ஒரு வழியாக இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக எலெக்ஷன் டே இல்லைங்களா, அதனால் ஓட்டு போட்டேன். ஓகேங்களா, இன்றைக்கி வெற்றிகரமாக ஓட்டு போட்டேன். ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் என்டிகே, இன்னொரு பக்கம் டிவிகே. அண்ணன் விஜய் அண்ணன். ஆஹா, கடவுள் இருக்காருங்க இங்கே. எல்லோரும் கேமரா வச்சுன்னு குருகுருன்னு பார்த்துன்னு போகிறாங்களே. நம்ம அண்ணன் டிவிக்கு அண்ணன் வந்து புதுசாக வந்து வந்திருக்காரு. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னா அது வந்து அவங்களோட தனிப்பட்ட இது வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடாது இல்லைங்களா. ஆனால் எனக்கு விஜய் அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இதுவுங்க. ஓகேங்களா, ஒரு ஆக்டராக ஒருத்தருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதோட இந்த எலெக்ஷன் வரத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நிறைய பேர் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓட்டு. ஓகேங்களா, அதாவது வீட்டில் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர். ஓகேங்களா, வா செம்மையாக இருக்குங்க. இந்த பக்கமும் தண்ணி ஃபால்ஸா, வா இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸும் தண்ணி இல்லையே, நான் ஓட்டு போடுறாங்க பொழுது. தண்ணி இல்லாத போய் நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம், இன்னும் பண்ண போகிறது இல்லை. தண்ணி இருந்தால் தான் இது வரேன் எலெக்ஷன் டீமு. ஓகேங்களா, தண்ணி இல்லாத நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே யாரா தண்ணி டேங்கு தூக்கி போயிடுச்சுன்ற மாதிரி அங்கே தண்ணி டேங்கு. விஜய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கிறாருங்க. ஓகேங்களா, எல்லாத்தையுமே. ஓகேங்களா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா, ரிலீஸ் பண்ணிட்டாங்க நெட்டில். எல்லாருக்கிட்டையும் படம் வந்துச்சு. ஓகேங்களா, 10% பேர் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன், மீதி 90% பேர் பார்க்கல.
மீதி 90% நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னுக்கிறாங்க. 24 நாளைக்கு. ஆனால் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுமான்னு தெரில. இல்லை படம் வரா முடியும் போகலாம். எதையும் நம்மளால் கணிக்க முடியல. ஓகேங்களா. எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஆஹா சாமந்தி பூ இன்னும் அழகாக இருக்குதுங்க, வா செம்மையாக இருக்குதுங்க, வா செம்மையாக இருக்குது, வா பியூட்டிஃபுல் சாமந்தி பூ. பையன் குட்டி பையன் குளிச்சுன்னு வரான் பொழுது அது அப்படியே தண்ணி வந்து அப்படி போகுது பொழுது செம்மையாக இருக்குதுங்க. வேறு லெவல் இல்லை சாமந்தி. ஒரு பக்கம் ஜனநாயகம் விட்டதே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் போய் படம் பார்த்துடலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா 5% பேர் வந்து 10% பேர் டெலிகிராமில் தான் லீக் பண்ணி விட்டாங்க. டெலிகிராமு, யூசி ப்ரௌசர், நெட்டு சென்டரு எல்லாமே இப்போ நெட்டை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா யாருக்கும் படம் போயிருக்காது. நெட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா உலகம் முழுக்குமே நெட்டு தான். நெட் இல்லைன்னா போல்டு இல்லைன்னா நெட் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஓகேங்களா. யூபிஐ இல்லை, ஜிபே இல்லை, பேமெண்ட் இல்லை, எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஓகேங்களா. அதனால் நெட்டு தான் நம்மளுக்கு எல்லாமே. அதனால் நெட்டு இல்லாமல் எதுவும் இல்லை. அதில் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. 10% பேர் பார்த்துட்டாங்க. மீதி 90% பேர் விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தேட்டரில் தான் படம் பார்ப்பாங்க. நானும் தேட்டரில் தான் படம் பார்ப்பேன். ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ வந்து ரிலீஸ் பண்ணி தேட்டரில் படம் பார்க்குறதுன்றது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு விஷயங்க. ஓகேங்களா. அதை நெட்டில் ரிலீஸ் பண்ணி, ஓகேங்களா, ஓகே ஒரு பேர் அனுப்பிச்சிக்கிறேன் யாருன்னு பாரு அப்படின்னுவாரு. ஓகேங்களா. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதான்னு தெரில. கீழே வாட்டர் ஃபால்ஸ் தான் தெரில. தொற்றுலையே அப்படின்வாங்க. ஒரு பேர் அனுப்பிச்சிருக்கேன் அதை பாரு அப்படின்வாரு. அதை தொற்றுலையே நீ அப்படின்வாங்க. ஓகேங்களா. அந்த பேரை தான் நீ நான் விளாக் போட்டுன்னுக்கிறேன். இவர் நான் புதுன்னு பார்க்குறாரு. புதுசாக போகிறேன்னு பார்க்குறாரு. எல்லாம் ஸ்பெண்டர் தான். முன்னாடி ஒரு ஸ்பெண்டர், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெண்டரு. வில்லேஜெல்லாம் இவன் கொடி கட்டி பறக்கிறாங்க. உண்மையாக அம்மா மைலேஜ் லோடு அடிக்கிறதுக்கும் இவனை மாதிரி ஒரு, அதுவும் BS4 BS3 வேறு மாதிரி வண்டி. BS2 BS4 BS6. ஓகேங்களா. இது BS6, அது BS4. அதுக்கு முன்னாடி வந்து ஹோண்டா இன்ஜினு. ஹோண்டாவும் ஹீரோவும் பார்ட்னராக இருந்தாங்க இல்லைங்களா அப்போ அந்த வண்டி. அதுக்கப்புறம் BS4 வந்துச்சு. இன்னும் வந்து நல்ல வண்டிங்க, கண்டிஷனான வண்டி. எவ்வளோ அசால்ட்டாக பாருங்கள். ரோடு நல்லா இல்லைன்னா கூட போய் நேர்கிறான் பாருங்கள். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், ஃபால்ட்டுமே இல்லாமல். ஓகேங்களா. லைட்டாக வாரி விட்றான். ஓகேங்களா. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம மைக்கை ஆஃப் ஆகிடாதாடி, கஷ்டப்பட்டு வாய்ஸ் போட்டுக்கிறேன்டா. கஷ்டப்பட்டு வாய்ஸ் போடுறேன்டா. வாய்ஸ் மட்டும் கட் ஆகிடாதுறேன். இந்த மாதிரி இதில் விடும்போதெல்லாம் மைக் கட் ஆகிடுவான். நாங்கள் குயில் கத்துது. குயில் இருக்கோ இந்த இடத்துல, குயில், மயில், பாம்பு, அனகொண்டா பாம்பு, அதே மாதிரி பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும். யானை, புலி, சிங்கம், சிறுத்தை, டைனோசர் கூட இருக்கும். சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஏன்னா நைட்டில் போகிறது ரொம்ப சேஃப் இல்லாத இருக்கும். மாதிரி அவங்கவுங்க லவர்லாம் கூட்டின்னு வராங்க. நம்மளுக்கு எந்த லவரும் இல்லை. காலேஜ் கட் அடிச்சுட்டு இந்த பக்கம்லாம் வராங்க. நான் வரும்போது அந்த ரோட்லேயே வந்துடுறேன். அந்த ரோடு கொஞ்சம் பயமாக தான்டா இருக்குது. இன்னும் 37 கிலோமீட்ரு அங்கேயே காமிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. இது மலை மேலே ஏறி மலை மேலே இறங்கும் போல் இருக்குது. வா செம்மையாக இருக்குதுங்க மலை. என்னென்னா எனக்கு என்னென்னா நம்ம விஜயண்ணா வரணும், ஜெயிச்சு வந்து நல்லது பண்ணணும்னு ஆசை. அது படத்தை எதுக்கு பேன் பண்ணாங்கன்னா, விஜயண்ணா படம் வந்து ரிலீஸ் ஆகி விஜயண்ணாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோன்னு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனாலும் படம் வராது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. நான் போட்டேன், அதை இப்போ தான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நான் ஓட்டு போட்டேங்க. நம்ம அண்ணன் டிவிகேக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஓட்டு இதுதான். இந்த 2வது ஓட்டு. ஓகேங்களா. ஜனநாயக கடமையை நான் வெற்றிகரமாக முடித்து விட்டேன். இந்த ஜனநாயக ஓட்டு. ஆஹா, கீழே ஒரு 500 அடி பள்ளம் இருக்கும் பொழுது குமார். ஜனநாயக ஓட்டை கடைப்பிடித்து விட்டேன். இது வந்து இப்போ நம்ம வந்து ஜமுனாபுத்தூருக்கு 2 வழியில் போகலாங்க. ஒன்று வந்து
வேலூர் அணைக்கட்டு, ஒடுக்குத்தூர் அப்படி வந்து வரலாம். இன்னொன்று ஆம்பூர் போய் அப்படி வரலாம், அணைக்கட்டு வராமல். இன்னொரு ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமர்த்தியிலேருந்து இந்த பக்கம் வரலாம். இன்னொரு ரூட் வந்து போலூர்லேருந்து இப்படி வரலாம். வா செம்மையாக இருக்குங்க. இதான் ஃபஸ்ட் டைம் மலை மேலே ஒரு டூ வீலர் ஏற்றுறேன்னா. அப்படிலாம் இல்லை, பல மதி போனேன். அடுத்த மலை நம்மளுக்கு தான். ஓகேங்களா, ஒரு மலை மேலே போகிறதுனா இதுதான் நினைக்கிறேன். 3 வழி இருக்கு அப்போது. ஓகேங்களா, 3 வழியில் போகலாம். நம்ம என்னடா ரோடே காணும் தடி எப்படா இதெல்லாம் ரோடு ஏன்னா அந்த பக்கம் வண்டிங்க போகல போல இருக்குங்க, அதான் ரோடே காணும் போல இருக்கு. அப்படிலாம் இல்லை, ஆல்ரெடி வண்டிங்க போய் தான் நாஸ்தி ஆகிடுது. லாரி வண்டி பஸ்ஸெல்லாம் போகும் போல இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அமர்த்திக்கு அடுத்தது பஸ்ஸு போகலங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் அனிமல்ஸ்லாம் இருக்கும், ஜாக்கிரதையாக ஓட்டணும். சப்போஸ் வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, அட்டாக் பண்ணால் கூட. ஓகேங்களா, வாங்கிக்கணும், வேறு வழி கிடையாது. எது வந்தாலும் நீயே தான் வாங்கி கொள்ள வேண்டும். இந்த பக்கம்லாம் வீடியோ போட்டுன்னு போனால் என்னை உள்ள தூக்கி போட்டுருவாங்களோன்னு தெரில. ஒரு பக்கம் போவோம், எப்படியே நீ ஜம்னாமுத்தூர் உள்ளே விட மாட்டாங்க, வெளியில் இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, எனக்கு என்னென்னா அந்த எலெக்ஷன் பூத்தாண்ட பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க. ஆஹா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னன்னா அங்கே டிவிக்கு இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க. ஓகேங்களா, எல்லா கட்சி வந்து மீட்டிங் போட்டு உக்காந்துக்கிறாங்க. ஓகேங்களா, மீட்டிங் மாதிரி இல்லை, ஒரு பந்தல் மாதிரி போட்டு உக்காந்துருக்காங்க. எதுக்கு அந்த மாதிரி உட்கார வைக்கிறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரலாம் அதோட காரணம் தெரியாது. என்ன ரீசனும் தெரியாது, காரணமும் தெரியாது. வா, இந்த பக்கம் ஏதோ டவுனில் வீடு போகுதுங்க. வா, இந்த பக்கம் டவுனில் ஏதோ வீடு போகுது போகுது. ஊர் செம்மையாக இருக்குதுங்க மலை. எனக்கு அதோட காரணம் என்னன்னே தெரியாது. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரில. அவங்கள பார்த்து நம்ம வந்து போட வேண்டிய ஆள் கூட மறந்து மாற்றிக்கிட்ட குத்திடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். ஆனால் எனக்கு போகும்போதே உள்ளே போகும்போதே சொல்லிட்டாங்கப்பா, நம்ம கட்சி போட்டிருப்பாப்பா, நீ நம்ம கட்சிக்கு போட்டிருப்பா, நீ நம்ம கட்சிக்கு போட்டிருப்பான்னு ஆளாளுக்கு வந்து சொல்லும்போது நான் அப்போ யோசிப்பேன், நம்மக்கிட்ட 3 ஓட்டு இருந்தால் 3 ஓட்டுமே 3 பேருக்கு போட்டுடலாமே அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி நம்மளால் போட முடியாது இல்லைங்களா. வடிவேல் சார் காமெடி தான். டேய் இங்கே வா, நீ யாருக்கு போட்டேன் அண்ணன், ஏடி சின்னத்தில் ஒரு குத்து, இதில் ஒரு குத்து, ஆக மொத்தத்தில் 2 குத்து, நான் 3ஆவதாக ஒரு குத்து குத்துறேன் வாங்கிக்கிறியா அப்படின்றாங்களே. அந்த மாதிரி 3 குத்து குத்துனா சரியாக போயிடும். ஓகேங்களா, அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா இப்போது 2 நாள் போடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஒரு நாளுன்றது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து நம்ம டோட்டல் தமிழ்நாட்டிலன்னு இல்லை, டோட்டல் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் தானே எலெக்ஷன். ஆமாம், ஓகேங்களா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் பாண்டிச்சேரி. ஓகேங்களா, 5 டிஸ்ட்ரிக்டாக 5 ஸ்டேட்டாக 5 ஸ்டேட்டு. ஓகேங்களா, மூக்கு வேறு வலிக்குது. 5 ஸ்டேட்டு. ஓகேங்களா, தமிழ்நாடு. ஓகேங்களா, 5 ஸ்டேட்டு, 5 டிஸ்ட்ரிக்ட் 5 ஸ்டேட்டா ஏதோ ஒன்று தெரில. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. ஓகேங்களா, அப்போ ஆல்ரெடி பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் நடந்துச்சு, இன்னும் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் நடக்கலை, இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி எலெக்ஷன் நடந்துச்சு. எனக்கு என்னென்னா இந்த எலெக்ஷனை வந்து 2 நாளாக அறிவிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா வெளியூர்லேருந்து நேற்று பார்த்தேன் நியூஸ் இன்ஸ்டாகிராமில், கோயம்பேட்லேருந்து, அதான் கோயம்பேடு இல்லை, ஃபஸ்ட்டு கோயம்பேடுலேருந்து பஸ் ஸ்டாண்டே நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்குதுங்க. கீழே போனால் கீழே இறங்கிட்டோன்னா திரும்பி மேலே ஏற முடியாது, நல்லா இருக்குது. டவுன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், போய் பார்த்துடலாமா. வேணாண்டாப்பா சாமி, கீழே இறங்கிட்டுனா என் வண்டிக்கு பவர் கூட கிடையாது. அந்த பக்கம் கீழே இறங்கி அங்கே எங்கினா போயிட்டு மலையை கொளுத்தி விட்டுக்கிறாங்க. ஏன்னா 2 நாள் அறிவிச்சாங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஓகேங்களா, எல்லோரும் இப்போ பாருங்கள், வெளியூர்லேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து வரவங்க நைட்டு அர்ஜென்ட்டாக ஃப்ளைட் புக் பண்ணி வர முடியாது. அந்த ஓட்டெல்லாம் யார் போடுவா, என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. ஓகேங்களா, இதனால் வந்து நிறைய ஓட்டு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பயமாக இருக்குது. இப்போ ஒரு 2 நாள் அறிவிச்சாங்கன்னா ஒரு முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு ஓட்டு போட்டுடலாம் இல்லைங்களா, நாளைக்கு ஈவினிங் வரலாம். அந்த மாதிரி 2 நாள் அறிவிச்சா நல்லாயிருக்குங்க. இப்போது நேற்று பாருங்கள், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பல கோடி மக்கள், ஓகேங்களா, பஸ் இல்லாமல், ட்ரெயின் இல்லாமல், எப்படி சொல்கிறது, கேப் இல்லாமல், எந்த வசதியுமே இல்லாமல் வர முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எப்படின்னா இவங்கெல்லாம் வந்து தீபாவளி, ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் போய் அவஸ்தை நிறையா
கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, ஊருக்கு போக முடியாத, ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ ஓட்டு போகிறதுக்கும் வர முடியாத, வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத, மறுநாளே ஓடணும் வேலைக்கு. ரொம்ப கஷ்டங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எப்படி வந்திருப்பாங்க பாருங்கள். காசு வச்சுருக்கவங்க காரில் போயிடுவாங்க, காசு இல்லாதவங்க ட்ரெயின், பஸ்ஸு, ஓகேங்களா, இதில் தானே வந்தாகணும், வேறு வழி கிடையாது. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழி போல இருக்கிறதுக்கு நமக்கே இறங்கிட்டு அப்புறம் ஏற முடியாத, யாரும் அவஸ்தைப்படுறது, ஓகேங்களா. இந்த மாதிரி 2 நாள் ரீச் ஆனால் நல்லாயிருக்குங்க. எல்லோரும் வந்து ஊர்லேருந்து வந்து ஒரு நாள் தங்கிட்டு ஒரு நாள் ஓட்டு போட்டு ஃப்ரீயாக ஊருக்கு போவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வந்து நிறைய நல்லது செய்யணுங்க. எப்படி சொல்கிறது, டிவிக்கேன்னு இல்லை, பொதுவாக சொல்கிறேன், யார் வந்தாலும் நல்லது பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நான் வந்து சாதாரண மனுஷன். ஏன்னா மக்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் நிம்மதியாக சாப்பிட்டா தூங்கணுமா, வேலைக்கு போகணுமா, ஓகேங்களா, அவங்க மேலேயே எல்லாத்தையும் திணிச்சா மக்கள் என்னங்க பண்ணுவாங்க? இருக்கப்பட்டவங்க தப்பிச்சுப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க என்னங்க பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்களோட அந்த வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். வேலை இருந்தால் தான் காசு, வேலை இல்லைன்னா காசு இல்லை, சாப்பாடு இல்லை, பசங்களை பார்த்துக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. எங்கள் வாழ்வாதாரமே இப்போ பணம் தானே ஆகிப்போச்சு. பணம் இல்லைன்னா வாழ முடியுமானா சத்தியமாக முடியாது போலது போகிற போக்க பார்த்தா. ஒரு பால் பேக்கெட்டு, ஓகேங்களா, ஒரு சாப்பாடு, ரைஸு, எல்லாமே மலையை கொளுத்தி விட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வேறு இருக்கிறாங்க. மலை எரியுது, காட்டுத்தீ. பார்த்தீங்களா, ஸ்பெண்டரில் டூர் போகிறாரு போல திருவண்ணாமலை. அப்படியே எங்கள் பெருமா எடுக்குது, நைட்டு போய் அங்கே தங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போலூர்லேருந்து நான் ஒரு 25 கிலோமீட்டருங்களா, அவ்வளோதான் திருவண்ணாமலை. 25-30 கிலோமீட்டர் தான் வரும். ஸ்பெண்டரை போட்டு இன்னும் அடி ஆச்சுன்னு போகிறாரு பற்றி அண்ணன். என் இன்ஜின் சூடாகிடுச்சிங்க செம்மைக்கிட்டு. ஏன்னா நேற்று தான் வந்து பார்த்தோன்னா ஆயிலு, ஓகேங்களா, ஆயிலு, அப்புறம் வந்து இந்த எதுக்கு இதை கொளுத்தி விட்றாங்கன்னா, இதை வந்து அப்படியே வந்து திரும்பி காஞ்சி போய் மழை பெஞ்சால் தான் வந்து நல்லா பூக்கும், ஓகேங்களா. பச்சை பசேல் அந்த இருக்கு பாருங்கள், அந்த மலை மாதிரி பச்சை பசேல் எல்லா மலையும் கொளுத்தி விட்டுக்கிறாங்க, ஓகேங்களா. இது டக்கு டக்குன்னு பற்றிக்குங்க. வெயிலில் வந்து ஒன்று கொளுத்தினா போதும், அப்படியே பக்கத்தில் இருக்கிறது டக்கு டக்கு டக்குன்னு பற்றின்னு போயிடும். மழை வந்து மழை பெய்யும் போது தான் நல்லாயிருக்கும், கூலிங்காக குளிர்ச்சியாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் வெயில் அடிக்கும் போது காஞ்சி கருவாடை ஆகிடும்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். எனக்கே வண்டி ஓட்டுறது மறந்துடும் போடுது. அது பாருங்கள், ஒன்றா ரெடி பண்ணுறேங்க வண்டிக்கு. இதை நேற்று வந்து இதை ரெடி பண்ணேன், அப்புறம் வந்து இன்ஜின் மட்கார்டு போட்டேன், அது செட் ஆகலை, அது ஹோல்ஸ் வேறு எங்கேயோ இருக்குது. அப்புறம் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணியாச்சு, பிரேக் பேட் மாட்டியாச்சு, வேறு என்னென்னலாம் பண்ணிக்கிறேன்னா பண்ண போகிறேன்றது டேங்க் கவரு, சீட்டு கவரு, ஓகேங்களா. இதில் ஃபோன் வைக்கிற மாதிரி வைக்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர் மாற்றணும், சயின்ஸ் பேக்கெட் மாற்றணும். ஏன்னா பின்னாடி டயர் வந்து டீ ப்ளஸ் கிடையாது, டீ போட்டு ஓட்டுனுக்கிறேன். டீ ப்ளஸ் தான் டயர் பஞ்சர்லேயே ஓட்டி டயர் போயிடுச்சு, ஓகேங்களா. அதனால் 3வது கியரில் தான் ஏற்றணுமா, ஏறுறாப்பா நீ 2வது கியர்லேயே ஏறு, 3வது கியர்லேயே ஏறு. இவ்வளோ பெரிய மலையாடா இது, ரோடே இல்லைடா போடா. எல்லாமே ப்ளூவாக மாற்றிடலான்னுக்கிறேங்க வண்டியை, ஓகேங்களா. இது ப்ளூ கலர்னால ப்ளூ கலராக மாற்றிடலாம். நிறைய வண்டி மாடிஃபிகேஷன்லாம் பண்ண மாட்டேன். நம்ம R15 செலவு பண்ணதெல்லாம் அதிகங்க. R15 ஜிபிஎஸ்ஸு, பம்பரு, மொபைல் ஸ்டாண்டு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, அப்படி இப்படின்னு நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வண்டிக்கு நான் எதுவுமே பெருசாக பண்ணலைங்க. இது தான் பண்ணியிருக்கேன், இது பண்ணேன். அப்புறம் சார்ஜர் 2 சைடு 2 சார்ஜரு, நம்ம வண்டியில் மட்டும் ஸ்பெஷல் 2 சார்ஜரு, ஒரு மொபைல் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் சீட் கவரெல்லாம் அது கம்பெனிலே போட்டு கொடுத்தாங்க, அந்த டீலர் போட்டு கொடுத்தாரு, ஓகேங்களா. நான் பெருசாக வந்து டியூபு, ஆயில் சர்வீஸு, மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் சர்வீஸு, வண்டி நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு வா செம்மையாக இருக்குங்க, வண்டி நல்லாயிருக்கும். வா பியூட்டிஃபுல்லுங்க. இப்படி ஒரு பிளேஸை வந்து நம்ம பச்சை பசேல்னு இருக்கும்போது ரசிச்சுருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, ஏன்னா சார்ஜர் எடுத்துகிட்டு வந்ததுனால அதில் டைப் சி டு டைப் சி டேரெக்டாக வந்து ஸ்பீடாக ஏறிடும். சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் கவலை இல்லை என்று நினைக்கிறேன். கேமரா தான் எந்த அளவுக்கு இதுவாக ஆகினுக்குதுன்னு தெரில. ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது குமார், ஏன்னா டச் ஆகிடுச்சுன்னா எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகினுக்குதுன்னு தெரில, அதுதான் பயமாகுது.
நான் மட்டும் மலைக்கு போகின்றேன். நான் நீங்கள் காலைல எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகும்போது ஒன்றே ஒன்று தான் நினச்சேன், எவ்வளோ டெவலப் பண்ணிட்டாங்க, இந்த ஓட்டு போடுறத மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, யார் ஓட்டும் யாராலையும் போட முடியாது இல்லைங்களா. ஒரே ஒரு ஆதார் கார்டு மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே அதிலே இது பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், ஆனால் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக டெவலப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமாக எதனா பண்ணுறாங்க, அடுத்த வருஷம் இன்னும் நிறைய டெவலப் பண்ணுறாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு போயினே இருக்குதுங்க. தலை வேற வலிக்குதுங்க. இதுக்கே ஹெல்மெட்டு, மொபைலு, அந்த நெருப்புக்கும் நம்மளுக்கும் தூரம். மொபைல் ஹோல்டர் வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன், எங்கடா தலை வலிக்குமோ அப்படின்னு. ஐயோ என் வண்டி போச்சு இல்லையோ, மைக்கு ஆஃப் ஆகிடுங்க. மைக்கு ஆஃப் ஆச்சு, வீடியோ காலி. கோவிந்தா கோவிந்தா. நல்லா இருக்குதுங்களா, செம்மையாக இருக்குது. ஆமாம், யாரோ வராரு, அவரஸ் பண்ணுறது வச்சுருக்கிறேன். ஓய்டி இந்த ரோட்டில் பஸ்ஸு வராது போல இருக்குங்க, பஸ்ஸு லாரிலாம். எனக்கு இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா, கண்டிப்பாக ஏற வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ரொம்ப ஹைட்டாக மேலே போயின்னுக்கிறேன், மலைக்கு மேலே போகிறணும். என்ன பருவத மலை மாதிரி ஏறினுக்கிறேன்னு. ஆமாம், ஹெல்மெட்டு கழுத்து வர வைக்கிங்க. எல்லாம் ஹெல்மெட் போடாமல் ஓடுறாங்க, நான் மட்டும் ஹெல்மெட் போட்டுன்னு வீடியோ எடுத்துன்னு ஓடுறதே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ட்ரிபிள்ஸு ஜாலியாக இருக்காங்க, அவ்வளோதான். எங்கன்னா போனோம், எல்லா ஊரும் போகணும், ஜாலியாக வீடியோ எடுத்து போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ எடுத்து போகிறவங்களும் நினச்சா பாவங்க. பாருங்க, இன்ஜின் சவுண்டே மாறிடுச்சு. சவுண்டு தான் ஓவராக கேட்க முடியல. ஐயோ ரோடு என்னடா இப்படி இருக்குது டே, எப்படா போய் சேர்றது நான் டே. அம்மா ரோடை பார்த்தாலே பயமாக இருக்குடா. யார மாட்டேன்னு ஆட முடிகிறேடா. கலகலகல கேமராவில் அனல் அடிக்குதுடா. வேணாண்டா, இந்த பக்கம் போயிடறேன். இந்த ரோடு சரியில்லைடா. ரோடு நல்லா இருந்தால் தான்டா வண்டி ஓட்டுறதே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, நம்ம மெக்கானிக் அண்ணன் இருக்கார பாருங்க, உண்மையாக அவரை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, இல்லை அண்ணான்னு சொல்கிறதா, இல்லை வாடா போடான்னு கூப்பிட்றதா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. என் வண்டியை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறாருங்க, கோவமே பட மாட்டுறாரு. அது ஒன்று அவர்கிட்ட. ஐயோ முருகா, என்னை காப்பாற்றி எப்படியாவது கூட்டின்னு போயிடுறான். ரொம்ப பத்துறான்டா இந்த பயப்புள்ள. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். வாய் வலிக்குதோ இல்லையா, வண்டி பாரு, டக அழகாக உட்காந்துக்கிறாங்க மாங்காய் மரத்து அடியில். மாங்காய் மரமா? ஆமாம், மாங்காய் மரம். விவசாயம்லாம் பண்ணுறாங்க, பரவாயில்ல. ஆஹா, இங்கே வெயிலே இல்லைங்க, ஓரளவுக்கு கம்மியாக இருக்குதுங்க. நம்மளுக்கு ஜமுனா முத்தத்துலேருந்து தான் தண்ணி வருதான்னு தெரில, காற்று வேறு எந்தளவு வெடிதுன்னு தெரில. பாருங்க, ரோடே இல்லைங்க. மெயினாக 2வது கீரு 3வது கீரு 2வது கீரு 3வது கீரு 2வது கீரு 3வது கீரு அப்படின்ற மாதிரி போயினே இருக்க வேண்டியது. ஆமாம் நிறைய பேசணும்னு தோணுது, ஆனால் அப்பப்போ மறந்துடுறேன், மெமரி லாஸ் ஆகிடுறேன். அந்த அண்ணன் உண்மையாக எப்படி சொல்கிறதுனா, மற்றவங்களா இருந்தால் ஒரு சார்ஜர் மாட்டுறதுக்கு காசு வாங்குவாங்க, ஒரு பிரேக் பேடு மாட்டுறதுக்கு காசு வாங்குவாங்க, ஓகேங்களா, ஒரு ஹேண்டில் பார் இது மாட்டுறதுக்கு காசு வாங்குவாங்க, எல்லாத்துக்குமே காசு வாங்குவாங்க. ஆனால் இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே காசு வாங்க மாட்டுறாருங்க. நிறைய ஃப்ரீயாகவே, ஓகேங்களா, அவர் கடையில் போய் உட்காந்துக்கிறேன். ஆனால் நான் அப்பப்போ டீ, என்னால் முடிஞ்சது சாப்பாடு, ஓகேங்களா, என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். அவர் எனக்கு அப்பப்போ சாப்பாடு, டீ, பத்தாததுக்கு இதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இப்போ இல்லைங்க, நான் டியோ வச்சுன்னு இருந்தபோதுலேருந்தே பழக்கம், ஓகேங்களா. டியோ, எம்டி, அப்புறம் R15, அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டர், ஓகேங்களா. இவ்வளோ வண்டி வச்சுருக்கும் போதே எனக்கு பழக்கம். அதனால் என்கிட்ட ₹1 கூட வாங்குறது இல்லைங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க அவருக்கு, ஓகேங்களா. காசு வாங்காதனால அப்படி சொல்கிறேன்னான்னு இல்லை. இன்னும் ஒருத்தர் ஒரு கடைக்கு ஒருத்தர் சும்மா போனால் அவருக்கே டென்ஷன் ஆகிடும். ஏன்டா சும்மா வர, ஏன்டா சும்மா போகிற அப்படின்ற மாதிரி. ஊர் வந்துட்டோமா,
ஜமுனாமுத்தூர் எப்படி போகிறதுன்னு தெரியல. இங்கே ஏதோ போர்டு வச்சுருக்காங்களே, கீழ்காவனூர்னு போட்டுருக்காங்க. தம்பிங்களை கேட்கலாமா? கேட்டுதான் பார்ப்போம். ஜமுனாமுத்தூர் எப்படின்னா போ, அது ஓப்பனில் இருக்குமா ஃபால்ஸு? ஓப்பனில் இருக்காது. அமர்தி 13.5 41 கிலோமீட்டர் வேலூர். தண்ணி இருக்காது இல்லை? தண்ணி இருக்காது இல்லை? தெரியலைங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ். அழகாக இருக்கிறான் பையன். பையனா பொண்ணான்னு தெரியல எனக்கு. வா, செம்மையாக இருக்குங்க விவசாயம். வேறு லெவலில் இருக்குது. இதோட ஓட்டு போடுறாங்க போடுறது. ஆமாம் 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 ஆமாம். ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குதா? ரைட்டா. ஒரு ஸ்பெண்டரு, 2 ஸ்பெண்டரு, 3 ஸ்பெண்டரு, 4 ஸ்பெண்டரு. எல்லா வீட்லேயும் நீ தாண்டா டெவலப்டு ஹீரோ. ஹோண்டா கூட அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ணலடா. ஹீரோ தாண்டா யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோக்கு இருக்கிற மதிப்பே தண்ணிடா. உண்மையாக நான் ஸ்பெண்டர் வாங்கினதுக்கு பெருமைப்படுறேன்டா. நான் ஜூபிட்டர் தான் வாங்கலான்னு போனேன். நல்ல வேலை அந்த வண்டி வாங்காத நான் இந்த வண்டி வாங்கிட்டேனேன்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயோ, எங்கேயோ போகிறடா இதுன்னு. இன்னும் தாங்குறாங்க நல்லா. பல்சரு, ராயல் என்ஃபீல்டு, என்எஸ்ஸு. நாங்கள் பொம்மை போட்ட ஹெல்மெட் போகுது. ஆமாம், இதை போட்டு போனால் போலீஸ் நம்மளை பிடிக்க மாட்டாங்க. பொம்மை போட்டது பொம்மை மட்டும் வாங்கி ஹெல்மெட்டில் போட்டு மாட்டிக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இல்லைன்னா அந்த ஹெல்மெட்டே அப்படியே விற்கிறாங்க. மைக்கு ஆஃப் ஆகிடுச்சு போல இருக்கிறா. இது பையா கட 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 கட. ஐயோ, போட்ட 200 பெட்ரோலையும் உறிஞ்சி எடுத்துருவான் போல இது. புது ஸ்பெண்டர் போல இது. போட்டு தாறுமாறாக தாக்குறாரு. ஐயோ ஐயோ ஐயோ. நேற்று தாண்டா 4 காயிலெலாம் மாற்றினேன். அது ஒரு செலவு வேறு. 4 காயில் டாப்அப் பண்ணது. இன்னும் எலெக்ஷனுக்கு ஓட்டு போகிறதுக்கு இவ்வளோ வேகம் வந்துக்கிறாங்க உங்களுக்கு. நம்ம ஊரில் ஊரடங்கு போட்ட மாதிரி இதுங்க எல்லாம். இந்த வெயிலில் போய் பிரியாணி, டீ, ஓகேங்களா, டீ கூட கடைகள்லாம் கூட பிரியாணி சாப்பிட்ணுங்கிறாங்க. ஹோட்டல் இல்லைன்னா அவ்வளோதான். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போட்டு ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்க போகுது. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் லீவ் விட்டாங்க இல்லைங்களா. அதனால் அட்லீஸ்ட் ஒரு சில கடையாவது திறந்துருக்கலாம். சரி, நைட்டு 10 மணி ஷோவாவது ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் வந்து ரோடு சரியில்லைங்க. எவ்வளோ நேரத்தில் நான் ஜமுனாமுத்தூர் போவேன்னு தெரில. என் இன்ஜின் வேறு செம்மையாக கொதிக்கிறான். இன்னும் என்ன இதுன்னு தெரியல. இது இந்த ரோடு இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்டா. வந்தேன்னா அவ்வளோதான்டா, என் வண்டி நாஸ்தி ஆகிடும்டா. 2 வீலர் வச்சுக்கிறேன் நானே. இந்த நிலமைனா கார் ஓட்டுன்னு போகிறான். அந்த அண்ணன் ஒரு நிலமை யோசிச்சு பாருங்கள். இந்த விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவார், நம்ம ரோட்டில் வந்து ஆட்டோவில் 2 சவாரி வச்சா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி. ஆஹா, மழை இன்னும் காலில் கொதிக்குதுங்க. இன்ஜின் வீட்டு அந்தளவுக்கு கொதிக்குதுங்க. இன்ஜினில் புகை வந்துடுமோ இப்படியே ஓட்டின்னு போனால். BS6 வேறு தாங்குமோ, செம்ம ஹீட் ஆகுதுங்க. பெருமாளே, எப்படியாவது ரொம்ப சேர்த்துட்றா என்ன. நான் டிரைவர் வேலையை விட்டுட்டு நிறைய வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆனால் என்ன, எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ, அதனால் அதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வரணுட்ட குமார் அப்படின்ற மாதிரி. என்னங்க பண்ணுறது, டிரைவர் வேலையும் வேலை இல்லைங்க. ட்ராப் ஆனால் பிக்கப் ஆக மாட்டேங்குது, பிக்கப் ஆனால் ட்ராப் ஆக மாட்டேங்குது, இல்லைனா சைட்ஸிங் புக் ஆக மாட்டேங்குது. எதனா ஒரு தலைவலியாகுதுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்க. ட்ராவல்ஸு வச்சுருக்கவங்க அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தால் தான். எல்லாருக்குள்ளேயும் முதல்ல ஒற்றுமையாக இருக்கணுங்க. நம்மளுக்குள்ளே நம்ம ஒற்றுமையாக இல்லைங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆந்திராக்காரங்க போய்
தமிழ்காரங்க டச் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே நம்ம ஒத்துமையாக இருந்தால் தாங்க. நம்மளுக்குள்ளே எல்லோரும் அச்சீவ் இருந்தால் எப்படி தான் பண்ணுறது? நம்மளுக்குள்ளே எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். ஒத்துமையான எல்லா விஷயத்துலையுமே ஓகேங்களா? ஆஹா, பொம்மை போட்ட ஹெல்மெட் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. நான் தெரியல. ஆஹா, லெஃப்டா ரைட்டான்னு தெரியலையே. எப்படி போகிறதுன்னு தெரியல. கவனம் இருக்குது. என்ன 200 வச்சு வீலிங்லாம் பண்ணுறது. ஆஹா, கரெக்டாக ரோட்டு போகிறதாங்க போகிறது. அப்படி ரைட்டில் போகும்போது இப்படி தான் போகும் போது கரெக்டாக தான் போகிறேன். ஏன்னா மேப் இல்லை. ஃபஸ்ட் டைம் வரேன்னா பரவாயில்லையா? டீ கடை, போண்டா கடை, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கூட இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸ் இல்லையா? ஆமாம், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. பரவாயில்லையே. வில்லேஜ்னால எல்லாம் வைக்கிறாங்க. நம்மளும் வாங்கி குடிப்போமா? நம்ம மட்டும் தாண்டா ஹெல்மெட்டில் கேமரா மாட்டின்னு ஓட்டணும் வரும். இவ்வளோ அடியிலையும் நீ தாங்குறன்னா நீ தாண்டா மைக்கு. அம்மா தாண்டா வச்சு ஓட்டணும். அம்மா 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 அடி ஒன்றா தாண்டா வச்சு ஓட்டணுன்ற மாதிரி. அதாவது ட்ராவல் ஸ்பீடு ரொம்ப மோசமாக போயினுக்குதுங்க. ஜமுனாமுத்தூர் நேராக போகணுங்களா? ஓகே, தேங்க்யூ. சுத்தமாக கேமரா இறங்கிச்சுங்க. இருக்க ஹெல்மெட்டு இப்படி இருந்த ஹெல்மெட்டு இப்படி இறங்கிச்சு. திரும்பி வந்துட்டாங்க பொம்மை போட பையன். ஐயோ ஐயோ ஐயோ. செம்மையாக ஓட்டுறாரு அண்ணன். என் கேமரா ஹீட் ஆகும்போது அது வரலாம் பெரிய விஷயம். காது வலிக்குதுங்க. வாங்க ஹெல்மெட் போட்டுருக்கோம். அதில் ஹெல்மெட்டில் வெயிட் இருக்குதுல்ல, அதனால் காது பயங்கரமாக வலிக்குது. ரோடு அதாவது ட்ராவல் ஃபீல்டு எப்படி தெரியுமா? ஓன் போர்டு விடாத போது நல்லா இருந்துச்சு. ஓன் போர்டு விட்டாங்க, ட்ராவல் ஃபீல்டு காலி. ஓன் போர்டு ஏன்னா என்ன சொல்கிறது, எல்லார் வீட்லேயும் கார் வாங்கிட்டாங்க. அதனால ட்ராவல் ஃபீல்டு காலிங்க. ட்ராவல் ஃபீல்டுன்னு இல்லை, லாரி, பஸ்ஸு, எல்லார் ஃபீல்டும், ஆட்டோ, ஓகேங்களா, எல்லார் ஃபீல்டும் காலி தான் ஆகிடுச்சு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. பின்ன கேமராவை பார்த்து தெரியுதான் இருக்கலாம். ரொம்ப கஷ்டமாப்பா இந்த ரோடு, சரியில்லைப்பா. காது வலிக்குதுடா குமார், காது வலிக்குது, தலை வலிக்குது. ஜமுனாமுத்தூர் பார்த்துக்குள்ள நான் செத்து சொன்னால் போயிடுவேன். ஐயா, புது வண்டி, என் வண்டி மாதிரியே வருது பின்னாடி. BS6 போல இருக்கும். அப்பாச்சியா, BMW. இந்த ரோட்டில் எப்படா நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க? என்னால் ஓட்ட முடியலடா. சீட்டு பழுத்து வீசுடா. ஒரு பக்கம் சஸ்பென்ஷன் டங்கு டங்கு டங்குந்து. ஆனால் உண்மையாக மைக்கு நல்லா பிடிச்சினுக்குது. ஆனால் ஆஃப் ஆக மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்பாச்சி செத்துச்சு. நல்லா இருக்கே நம்ம ஊர். ஆனால் ரோடு தான் சரியில்லை. நல்லா ரோடு போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். போட மாட்டாங்க போல. என்னடா மலை மேலே ஏறி திரும்பி மலை மேலேருந்து கீழே இறங்கணுமா? இதான் ஃபஸ்ட் டைம் வரேண்ணா, தெரில. அன்றைக்கே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அன்றைக்கி காலையில் கிளம்பினா நல்லா இருந்திருக்கும். என்ன ஓட்டா பண்ண என்னாச்சு? தண்ணி தாக எடுக்கு. கவான் வெயிலுக்கு அதுவும் முடியல. ஆமாம் வண்டி கலகலகலாம் இடம் போல் இந்த ரோட்டில் ஓட்டினாலே. 2 வருஷத்து ஏறுனே பார்க்குறவங்க கண்ணெல்லாம் இது புது வண்டி இல்லைப்பா, பழைய வண்டிப்பா. 2 வருஷத்து வண்டி மாதிரியே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் புது வண்டி மாதிரி இருக்குது, பலன்னு அப்படின்றாங்க. ஆஹா, நான் லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா? யாரை ரூட்டு காட்டும்? இங்கே ஒரு போர்டு கூட இல்லையாடாடி. ஜமுனாமுத்தூர் லெஃப்ட்டுங்களா? ஓகே. அப்போ இதில் எங்கே போகுது? நான் மறுபடியும் மலை மேலே போகணுமா? ரைட்ரா. ஐயோ 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 ஐயோ. அதாவது ட்ராவல் ஃபீல்டு வந்து ரொம்ப சரியில்லை என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது. நல்லா டெவலப் பண்ணலாம். ஓலா, ஊபரு, ரேபிடோன்னு போயினுக்குது.
ஓகேங்களா. அதை நம்பி தான் இன்றைக்கி போயினுக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, 20% வந்து ட்ராவல்ஸை நம்பி போயினுக்குது. மீதி வந்து 60% ஓலா ஊபர் ரேபிடோ நம்பி போயினுக்குது. 80% ஆச்சு. மீதி 20% வந்து ஓன் ட்ரிப்புனால போயினுக்குது. ஆக மொத்தம் 100%. ஓகேங்களா. 100%த்தில் ஒன்றும் ஓட்டாதவங்க வண்டி வாங்கி வச்சுன்னு எப்படி சொல்கிறது, ஆக்டிங் செய்கிறாங்க. இல்லை வேறு வேலைக்கு போய் சும்மா நிற்கட்டும் காரு அப்படியும் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆஹா ஐயோ முடியலையடா கடவுளே, ரோடை நினச்சாலே பக்கு பக்குன்னு இப்படியும் இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒருத்தர் நீ 2000 வந்தோன்னா நான் இன்னொருத்தர் 1600 தரன்ட்டு போயிடுறாரு. அப்புறம் எப்படி இருக்கும் அந்த ட்ராவல்ஸ் ஃபீல்டு. ஓகேங்களா. சீசனில் மட்டும்தான் ஓடுது, மற்றபடி எல்லா நாளும் ஆல்ட்டு தான். பத்தாததுக்கு இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனைனால அதனால் ஃப்ளைட்டு ஓடலன்னா ஃப்ளைட்டை நம்பி தான். ஓகேங்களா. ஃப்ளைட்டை நம்பி தான் முக்கால்வாசி, ஒரு 60% ஃப்ளைட்டை நம்பி இருக்குது. மீதி ஒரு 20% சைட் சீங்கை நம்பி இருக்குது. மீதி ஒரு 20% லோக்கலை நம்பி. ஓகேங்களா. லோக்கல்னால் வேலூர் அந்த மாதிரி. ஓகேங்களா. வேலூர் லோக்கலு, கோயம்புத்தூர் லோக்கலு, சென்னை லோக்கலு இப்படி நம்பி இருக்குது. ஆக மொத்தத்தில் 100%. ஓகேங்களா. மீதி 20% அவங்க ஓன் கஸ்டமர் ஓட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் இப்படி போயின்ட்டுருக்கு நிலமை. ஆனால் இன்றைக்கி 60%, 80% ஏர்போர்ட்டை நம்பி தான் இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டு, பெங்களூர் ஏர்போர்ட்டு இதை நம்பி தான் பழப்பு ஓடிட்டுருக்கு. பிக்கப் ட்ராப்பு இது இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லைங்களா. காற்று வேறு புசு புசுன்னு அடிக்கிட்டு இருக்குது. இதை நம்பி இதை இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லைங்களா. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ராவல்ஸோட நிலமை ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஒருத்தர் 2000 ஓட்டினா ஒருத்தர் 1600 வரன்றாரு. இன்னொருத்தர் 800 வரியா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப மோசம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஓட்டிட்டு அங்கே போய் பிக்கப் இல்லை, 2 நாள் 3 நாள் உக்காந்துட்டு வருவோம். டிரைவருக்கு சாப்பாடு கிடையாது. ஓகேங்களா. வண்டி ஓனருக்கு காசு நிற்காது. அப்புறம் என்ன பண்ணுவார், டிரைவர் படியில் டமக்குன்னு கட் பண்ணிடுவார். ஓகேங்களா. டிரைவருங்க வந்து அப்புறம் ஏர்போர்ட்டுனாலே போக மாட்டாங்க. அதுவும் டீ போர்டுனாலே வரமாட்றாங்க டிரைவருங்க. ஓகேங்களா. கூப்பிடாதப்பா, இதுக்குப்பா கூப்பிட்ற, டீ போர்டுனா கூப்பிடாதப்பா. ஒன்லி ஓன் போர்டுனா கூப்பிடு, அதுவும் அப் அண்ட் டவுன் சவாரினா கூப்பிடு. டீ போர்டில் கூட அப் அண்ட் டவுன் சவாரி இருக்கா சொல்லு, ஏமாற்றி அனுப்பிச்சி விட்றாது ஏர்போர்ட் பக்கம் அப்படின்ற மாதிரி. என்ன மூத்துரு வருதான் வரலையா போயின்னே இருக்குது மலை. 37 கிலோமீட்டராடா. எனக்கு தெரிலடா எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில. அமிர்தி வரலாம். ஆஹா சில்லுன்னு இருக்குதுங்க. வா சொர்க்க பூமிங்க, செம்மையாக இருக்குது சில்லுன்னு. வா அப்படியே வரும்போது போல ஒரு இறங்கிறேன்டாப்பா. சத்தியமாக இந்த ரோடே வரமாட்டேன் நான். வர ரோடை பார்த்தாலே பயமாக இருக்குடா. எங்கே வரா இது வேற சென்டரில் ஒரு பள்ளமாக இருக்குதுடா. ஆஹா என்ன ஒரு ஏற்குங்க, கூலிங்காக இருக்குதுங்க. பேசாமல் இங்கே வந்து செட்டில் ஆகிடலாமா. நல்லா இருக்குதுங்க சில்லுங்க. நைட்டில் இன்னும் நல்லா குழு குழுன்னு இருக்கும் போல இருக்குது. வா குழு 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 மினி ஊட்டியாக இருக்குமோ. நீ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன் வாழ்க்கையில் ஜமுனா முத்துருன்னு. ஆமாம் 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 ஆமாம். என்னன்னா என்ன பண்ணுறது, எல்லாரும் அதாவது இந்த ஃபீல்டை நம்பி தான் இருக்கிறோம், வேறு வழி கிடையாது இல்லைங்களா. இப்போ நான் கூட பாருங்கள், கரெக்டாக சொல்லணும் 3 நாள் வேலைக்கு. ஓகேங்களா. நேற்று இல்லை, நேற்றும் இல்லை, அதுக்கு 3 நாள் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துன்னு போனேன், அவ்வளோதான். அதோட போலூர் போய்ட்டு வந்தேன். ஓகேங்களா. போலூர் போய்ட்டு வந்தேன். மற்றபடி வேறு எதுவும் டியூட்டியே ஆகலை. மற்றபடி வேறு எதுவும் டியூட்டியும் வரல. ஓகேங்களா. எல்லாம் டிராப் பிக்கப் தான் கூப்பிட்றாங்க. அங்கே போனால் பிக்கப்பே ஆக மாட்டேது. போய் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் போகிறது ஒன்று போகிறது ஒன்று. தலை பயங்கரமாக இல்லைங்க. ஆனால் நின்று தண்ணி குடிக்கலாமா இல்லை ஜூஸ் சாப்பிடலாமா, இங்கேயும் கடை இல்லைங்க. இந்த பக்கம் போகிறோம்னா ரோடை பார்த்தாலே வண்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும்டா. திருவண்ணாமலை வண்டியாக வருது. திருவண்ணாமலை ஷார்ட்கட்டா. அங்கேருந்தே போலூர்லேருந்தே ஒரு 40 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். போலூர்லேருந்து 40 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஜமுனா முத்தூர். நேற்று போனது அந்த முருகர் கோயில்கிட்ட போனேன், நல்லா இருந்துச்சு. எப்படி தானே இந்த ஊர்கள் வண்டி ஓட்டுறீர்கள் என்று தெரியவில்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவரை பார்த்து கேட்டுடலாமான்னு தோணுது எனக்கு. இல்லை ஒரு பாதி தூரத்துக்குன்னா பரவாயில்லங்களாம், ரோடு ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்குமா.
ஐயோ ஐயோ அந்த வேற இது வேற கல 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 கேட்குதுங்களா? நான் நிற்க வச்சு தண்ணியாவது குடிப்போம் ஒரு நாள், குடிச்சிட்டு கிளம்பும். ஊர் வர மாதிரி தெரில. ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா? ரைட்டா லெஃப்ட்டு இல்லை ரைட்டு. அந்த பக்கம் போனால் ஏதோ டவுன் மாதிரி போகுது. மறுபடியும்மா மறுபடியும் இப்போ டவுனில் இறங்குறேங்க. டவுனில் இறங்குறேன். வாட்டர் ஃபால்ஸுக்கு தண்ணி டேம் வச்சுக்கிறாங்கன்னா அதே மூங்கில் மரமா சவுக்கு மரம். தலை வலிக்குதுடாடி, முடியலடாடி, இதுவே முடியல. இன்னும் லாங் ட்ரிப்பெல்லாம் போனால் காலியாக இருக்கும் பொழுது. எல்லாம் விவசாயம், பாதி பேர் விவசாயம். கம்முன்னு பேசாமல் யாருனா ஊரில் போயிட்டு ஒரு ரூபாவோட கடன் இல்லாமல் அங்கே வீடு வாங்கி விவசாயத்தில் விவசாயம் பண்ணினே வாழ்ந்துடலான்னு, எது மேலேயும் ஆசைப்படாமல் நிம்மதியாக ஒரு வாழ்க்கை தேடி போயிடலாமான்னு. ஒரு அனிமல்ஸை கூட பார்க்க முடியல என்னால். இந்த ஏரியாலாம் அனிமல்ஸ் இல்லையோ? சில்லுன்னு இருக்குது. அந்த பக்கம் தான் அனிமல்ஸோ? மைக்க ரூபா தண்ணி குடிக்கிறேன்டாப்பா சாமி, என்னால் முடியல, ஓட்ட முடியல. ரோடு செம்மையாகுது, ரோடு சரியில்லை. பட்டக்ஸு நாங்கள் வருங்க போய்த்து விஷயம். ஆமாம் தடுமாறுது பயங்கரமாக. தலை எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்க, அரட்டை தலை மாதிரி. சரிங்களா? தலை எப்படி இருக்குங்க?